வெல்கம் டு ஏமாடிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம என்ன 2025 குரூப் 4 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? சிலபஸ் வைஸ் டெஸ்டஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த டாபிக் இந்திய அமைவிடம். இந்திய அமைவிடம் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th புக்கை மட்டும் படிங்க, வேற எதுவுமே படிக்க தேவையில்ல. லைன் பை லைனாக ஸ்கூல் புக்கை படிங்க, வேற என்ன வேண்டாம். சரிங்களா? லைன் பை லைன் ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. இமயமலை பற்றி கொஷின் உங்களுக்கு கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் அதுதான். ஸோ அந்த யூனிட்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்தா தான் எனக்கு வந்து பாருங்க அடுத்த கிளாஸ்லேருந்து நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படிலாம் சொல்லி கேட்டால் சும்மா பேசிக்காக சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இதுதான் டெஸ்ட் கொஸ்டினே. அதே போல் பாருங்க, நம்ம டெஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அன்னைக்கு. யாருமே ஒன்றும் கமெண்ட் பண்ணல. சரிங்களா? இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை பேர் வந்து ரெடியாக இருக்கீங்க? இந்த கொஷினை அப்படியே பாருங்கள். ஸ்கூல் புக்கை தாண்டி குரூப் 4 கொஷின் வேறு எங்கேருந்து வராது. சரிங்களா? நம்ம கொடுக்குற கொஷினை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க. தமிழ் மட்டும் படித்தா போதாது, ஜிகேவும் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தமிழ் ஜிகே எல்லாமே வந்து பாருங்கள் சிலபஸ் வைஸ் கொஷின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேலே கொஷின் தான் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன் இது வரைக்கும். அவ்வளோ கொஷின் எடுத்து வச்சிருக்கேன் நான். சரிங்களா? அதாவது ஒன்லைனர் இல்லை, ஒன்லைனர் இல்லாமல் இதே மாதிரி சிலபஸ் வைஸும் இந்த மாதிரி கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 கொஷின்ஸ் கிட்ட வரும். சரிங்களா? அதாவது இதை பாருங்கள், 2 கொஷின் இது கணக்கு. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரே கொஷின் தான் கொடுத்துருப்போம். சரியானது தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வைக்கிறோம். 4 கொஷின் அது கணக்கு. ஆனால் நமக்கு கேட்டிருக்குது ஒரு கொஷின் கேட்டிருப்போம். இந்திய அரசமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 கொஷின் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கொஷின் மட்டும் தான் ஒன்லைனராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சு தான் கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? கமெண்ட் கொடுங்க, புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கே பார்க்க தேவையில்ல, அந்த அளவுக்கு நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் யூனிட். சரிங்களா? இதை பார்த்துட்டு அப்படியே போய் புக் எடுத்து பாருங்களேன், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை வந்து நான் நிறைய டைம் கிளாஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேப் வச்சு தான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன் நான். மேப்பை வச்சு பார்த்தாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியா பரப்பளவில் இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகும். இந்தியா பரப்பளவில் பாருங்க உலகில் 7th பெரிய நாடு எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியா தான். கரெக்டு தான். வாக்கியம் 2, இந்தியா ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகும். ஆசிய கண்டத்தில் தான் நம்ம வந்து இந்தியா இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு எதுனா நம்ம இந்தியா தான். அதுவும் வந்து சரிதான், இரண்டுமே வந்து சரி. 2வது கொஷின், வாக்கியம் 1, இந்தியாவின் நிலப்பரப்பு. இந்தியாவுடைய நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர் என்பது சரிதான். வாக்கியம் 2, இது புவியின் மொத்த பரப்பில், புவியினக ஒரு வட்டம், இதில் வந்து பாருங்க 100% இருக்கு இல்லையா? அந்த 100%த்தில் நம்ம இந்தியா மட்டும் பாருங்க 2.4% வந்து இருக்கு. 2.4% வந்து பாருங்க இந்தியா மட்டும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்தியாவுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டாக்கா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் எல்லை நாடுகளை பொறுத்துக. நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லை நாடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லை நாடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரிக்கிறோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுதான் நமக்கு இருக்கிறது. ஸோ மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் வந்து இருக்கும். மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கும். ஸோ வடக்கு பக்கம் அடுத்தது வடமேற்குனா இதுதான் வடமேற்கு. இந்த வடமேற்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கும். வடமேற்குல ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கும். வடக்குல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா, நேபாளம், பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குல வந்து இருக்கும். கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது வங்காளதேசம் இங்கே இருக்கும் இல்லையா? வங்காளதேசம், மியான்மர், பர்மான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மியான்மர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குல வந்து இருக்கும். கிழக்குல இருக்கிறதுன்னு கேட்டால் மியான்மர். கிழக்குல இருக்கிறதுனா வங்காளம். சரிங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். தூர கிழக்குல இருப்பது மியான்மர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேப் வந்து அமைஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து நம்ம எல்லைகள் வந்து அமைஞ்சிருக்கும். 3142 வந்து கரெக்டு. 3142 வந்து கரெக்டு. அதே தெற்குல வந்து என்ன இருக்குன்னு கேட்டாக்கா எதுவுமே கிடையாது. இந்திய பெருங்கடல் தான் இருக்கும். கடல் தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால எல்லை வந்து தெற்கு பக்கம் எதுவும் கிடையாது. 4th கொஸ்டின், இந்தியா அதிகபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துள்ளது. நம்ம எல்லை வந்து கொஞ்சம் பகிர்ந்துருக்கும். மற்ற நாடுகளோட வந்து பகிர்ந்துருக்கும்.
ஸோ அதில் வந்து பாருங்க அதிகபட்சமாக ஆப்கானிஸ்தான் கிட்ட 106 கிலோமீட்டர் இருக்கான்னு கேட்டால், குறைந்தபட்சம் எவ்வளோன்னு கேட்டாக்கா 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அதிகபட்சமாக யார்கிட்ட கொடுத்தோன்னு கேட்டாக்க வங்காளதேசத்துடன். ஏன்னு கேட்டால் இந்த வங்காளம்ன்றது நம்ம பாருங்களேன், நமக்கு இந்த பக்கம் மேற்கு வங்காளம்னு இருக்கும். மேற்கு வங்கம்னு சொல்லி நம்ம இந்திய பகுதி இருக்கு இல்லையா, கொல்கத்தா அதெல்லாம் இருக்கும். ஸோ இது பாருங்க கிழக்கு வங்காளம். இதை தான் வந்து பாருங்க ஆங்கிலேயர்கள் பிரித்து கொடுத்துட்டு போனது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்து கொடுத்துட்டு போனது இதுதான். எப்படின்னு கேட்டாக்கா இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கும். மேற்கு பக்கம் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு வங்காளத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த பகுதி இல்லையா, இதை தான் நம்ம இந்திய நாடு வந்து நீங்கள் ஒரு தனி நாடாக அறிவிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா தான் வந்து பாருங்க நம்ம எல்லைகள்லாம் நிறைய பகிர்ந்துருப்போம். எல்லைகள்லாம் வந்து பாருங்க நிறைய பகிர்ந்துருப்போம். கிட்டத்தட்ட 4156 கிலோமீட்டர் நில எல்லை வந்து பகிர்ந்துருக்கும் வங்காளதேசத்துடன். ஏன்னா நம்ம இந்திய மேப் வந்து அந்த வங்காளம் இருந்தால் தான் அது ஒரு பார்க்கறதுக்கே ஒரு லுக்காக தெரியும். அது கட் ஆயிடுச்சுன்னா லுக்காக தெரியாது. ஸோ அதுக்காக மெயின் பண்ணி அதை எடுத்து வந்துட்டாங்க. தனி நாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மேப்லேயே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் குறுகிய எல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான் வந்து பகிர்ந்திருப்போம். ஸோ 2மே வந்து தப்பு. வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கொஷினை நல்லா தெளிவாக படித்து டெஸ்ட் எழுதுங்க. 2மே வந்து தவறு. அடுத்தது பொறுத்துக. அடுத்தது பொறுத்துக. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெற்கு பக்கம். தெற்கு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டாக்கா நம்ம இந்திய பெருங்கடல் வந்து இருக்கும். இந்திய பெருங்கடல் வந்து தெற்கு பக்கமும், மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் வந்து இருக்கும். மேற்கு பக்கம் வந்து அரபிக்கடல் இருக்கும். கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புயல் வந்திருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைலாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப கிட்ட கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இந்த முறை தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு இருக்கிறது வங்காள விரிகுடா. அடுத்து வடக்கு பக்கம். வடக்கு பக்கம் எல்லையா இருக்கிறது எதுன்னு கேட்டாக்கா இமயமலை. வடக்கு பக்கம் எல்லையா இருக்கிறது எனக்கு இமயமலை. 4123. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. இந்தியா சுமார் 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதி 3 பக்கங்களையும் கொண்டுள்ளது. 3 பக்கம் அப்படின்னு கேட்டாக்க இந்த பக்கம் மேற்கு பக்கம், கீழே வந்து தெற்கு பக்கம், இந்த பக்கம் இருக்க கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா. இந்த 3 பக்கம் இருக்கு இல்லையா, என்னுடைய கடற்கரைகள் வந்து நீளம் எவ்வளோன்னு கேட்டாக்கா 6100 கிலோமீட்டர். 6100 கிலோமீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? நீண்ட கடற்கரை. இந்திய பகுதி சேர்ந்தது 6100. இந்திய கடற்கரை மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க நமக்கு இருக்கிறது பாருங்க அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் பாருங்க கிழக்குல வங்காள விரிகுடால பக்கம் இருக்கும். அதே போல மேற்குல அரபிக்கடல் ஓரம் பாருங்க லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுவும் இங்க நமக்கு சேரும். ஸோ அந்த கடற்கரையும் கிழக்குல இந்த பக்கம் பாருங்க நம்ம இந்தியா இங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து பாருங்க இந்த நிக்கோபார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். ஸோ அதனுடைய கடற்கரையும் நம்ம இந்திய பகுதிக்கு தான் சேர்ந்தது. அதனுடைய கடற்கரையும் நம்ம இந்திய பகுதிக்கு தான் சேர்ந்தது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 7516.6 கிலோமீட்டர். 7516.6 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவு கூட்டங்களோட சேர்த்து இருக்கும். வெறும் கடற்கரைனா 6100, தீவு கூட்டங்களும் சேர்த்துனா 7516. ரெண்டுமே வந்து சரி. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா பாக்நீர் சந்தி. பாக்நீர் சந்தி. இந்த தனுஷ்கோடி இருக்கு இல்லையா, தனுஷ்கோடி டு இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய ஆழமற்ற பகுதி இருக்கும். குறுகிய ஆழமற்ற பகுதி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்நீர் ஜலசந்தின்னு கூட சொல்லலாம். இந்திய நில எல்லையின் நீளம். இந்தியாவுடைய நில எல்லை மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க 15200 கிலோமீட்டர். 15200 கிலோமீட்டர். மீட்டரு கிலோமீட்டர் கூட நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது கூட கன்ஃபியூஸ் வச்சு கேட்பாங்க. 15200 கிலோமீட்டர். 9வது கொஸ்டின். வாக்கியம் 1. இந்தியாவின் மேற்கு கடற்கரை. இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். ஆப்பிரிக்கா இங்க இருக்கும், ஐரோப்பியா இங்க இருக்கும். நாடுகளை இணைக்கும் பாலமா வந்து இருக்கு. கரெக்டு தான். இது வந்து கரெக்டு தான். வாக்கியம் 2. கிழக்கு கடற்கரை தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் கிழக்கில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. அடுத்து 10வது கொஸ்டின். வாக்கியம் 1. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது.
ஆமா. ஒரு கண்டத்துக்கான என்ன அம்சமெல்லாம் இருக்கோ, அதுக்கு வந்து பாருங்க, இந்தியாவோட இந்த மற்ற நாடுகளும் சேர்ந்தா, அந்த அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதனால இந்த நாடுகள்லாம் இணைஞ்சா தான். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை இதெல்லாம் இணைஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட்டு தான். வாக்கியம் 2 வடமேற்கு வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு வடகிழக்கு மலைத்தொடர்களாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை. இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு இந்த 3 பகுதி இருக்கு இல்லையா? இதுதான் இமயமலை இருக்கும். 3 பக்கமும் மலைத்தொடர்களாலும், தெற்கு பக்கம் கடலாலும். தெற்கு பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் 3 பக்கமும் சுத்தி கடல் வந்து இருக்கும். மேல பக்கம் 3 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து மலையும், கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலும் வந்து சூழ்ந்து இருக்கும். நம்ம சூழப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய துணைக்கண்டம் ஆசியாவின் மற்ற பகுதியிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஆசியாவ மற்ற பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. நம்ம இந்தியா வந்து பிரிச்சு வச்சிருக்கு. 2மே வந்து சரிதான். சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. இந்தியா 8 டிகிரி 4 வட தீர்க்க முதல் 37 டிகிரி 6 வட தீர்க்க வரையிலும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தீர்க்க கோடுகள் அச்சரேகை அப்படின்னு சொல்லி என்ன தெரிஞ்சுங்க. தீர்க்க கோடுகள் கேட்டாக்கா இந்த லைன் வரும். சரிங்களா? இந்த லைன் வரது கொடுப்பாங்க தீர்க்க கோடுகள் வரும். அதே அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரதான் அச்சக்கோடுகள். சரிங்களா? நாமம் போட்டா தீர்க்கம், பட்டை போட்டா அச்சம். சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். உடனே யாராவது தப்பா நினைச்சுட்டு உடனே கமெண்ட் பண்ற பாருங்களேன்ப்பா. சரிங்களா? வட தீர்க்கம் கிடையாது. அச்சம். அச்சம் அப்படின்னு கேட்டாக்கா கீழ வந்து பாருங்க, நமக்கு இங்க தமிழ்நாடு லாஸ்ட் குமரிமுனை இருக்கு இல்லையா? குமரிமுனை வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் கீழ வந்து பாருங்க நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இருக்கும். சரிங்களா? இங்கருந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 டிகிரி 4 வட தீர்க்கம் வடக்கு பக்கம் மேல போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட அச்சம் சொல்லுவாங்க. அட்சரேகைன்னு கேட்டாக்கா இந்த கோடு இல்லையா? வட அச்சம். அச்சம்னா மேல போயிட்டு இருக்கும். ஸோ 8 டிகிரி 4 அச்சம் முதல் வட அச்சம் முதல் மேல வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பரவி இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டேட் லைன் வந்து அவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேல லடாக்கு, கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோபார்ல லாஸ்ட் வரும். நிக்கோபார்ல லாஸ்ட் பகுதி வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு. அச்சம் சொல்லி வரும். தீர்க்கம் கிடையாது. அடுத்தது 68 டிகிரி 7 கிழக்கு அச்சம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு அச்சம் வரையிலும் பரவி உள்ளது. 68ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் மேற்கு பக்கம் குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச்னு ஒரு பகுதி இருக்கும். குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச்னு ஒரு பகுதி இருக்கும். அங்க தான் 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து தீர்க்கம் இல்லையா? தீர்க்கம்னு வந்து வரும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும். இங்க அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து தப்பு. அடுத்த சி பாருங்க. அட்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுவையும் வட மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூ புக் எடுத்தீங்கன்னாக்கா வடக்கு மற்றும் கிழக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால நான் வடக்கு மற்றும் கிழக்குன்னு சொல்லி எடுத்திருப்பேன். சரிங்களா? வடகிழக்கு வடகிழக்குனாக்கா ஆசிய கண்டத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி எங்க இருக்குன்னு கேட்டாக்கா இந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. வடக்கு கிழக்குல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வடகிழக்கு பகுதியில் வந்து இந்தியா அமைஞ்சிருக்கு. இது வந்து கரெக்ட். புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் கடக்கும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை வந்து பாருங்க 360. சரிங்களா? 360 வரும். அச்சக்கோடுகள்னா தான் 181. அச்சக்கோடுகள் எத்தனைன்னு கேட்டாக்கா 181. தீர்க்க கோடுகள் எத்தனைன்னு கேட்டாக்கா 360. சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின் கூற்று. குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சூரிய உதயம் ஆகிறது. மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பாருங்க சூரியன் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து உதிக்கிறது என்பது கரெக்ட் தான். ஏன் காரணம்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேச முறையில் ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகள் கொண்டுள்ளது. ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகள் வந்து இருக்கு. ஆமா. ஒரு தீர்க்க கோடு நவரத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4 நிமிஷம். ஒரு தீர்க்க கோடு நவரது பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 நிமிஷம் எடுத்துக்கும். நம்ம பூமியானது எப்படி சுத்துது? மேற்குல இருந்து கிழக்கா சுத்திட்டு இருக்கு.
மேற்குலேருந்து கிழக்கா சுத்திட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க மேற்குலேருந்து கிழக்கா சுத்துறப்போ, இந்த பக்கம் தான் சூரியன் கிழக்குல தான் சூரியன் உதயமாகுது. அப்போ ஃபர்ஸ்ட்டு உதயமாகுற இடத்துல வந்து பாருங்க, வெளிச்சம் சூரியன் வந்து வந்துரும். அருணாச்சல பிரதேசல ஃபர்ஸ்ட்டே வந்துரும். ஒரு டிகிரி தீர்க்கக்கூடிய நகரத்துக்கு வந்து 4 நிமிஷம் இல்லையா? அப்போ 3 4 12 அப்படின்னு கேட்டாக்கா 120 நிமிடங்கள். 120 நிமிடங்கனாக்கா 2 நிமிஷம். சாரி 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆகுது இல்லையா? அந்த 2 மணி நேரம் லேட் ஆகுது. அதுதான் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ 2மே வந்து கரெக்ட் தான். கூற்றுக் காரணம் 2ம் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கமும் கரெக்ட்டும் சரி. சாரி. சரியானதை தேர்ந்தெடு. 13வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு நாளுக்கு 1220 நிமிடங்கள் உள்ளன. ஒரு நாளுக்கு 1220 நிமிடங்கள் இருக்கான்னு கேட்டா தப்பு. 1440 நிமிடங்கள் வந்து இருக்கும். எப்படின்னு கேட்டா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள் அப்படின்னா 60 நிமிடம். ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டாக்கா 24 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் சொல்லி போட்டுமா? 1 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னா 60. இது 3த்தையும் பெருக்குனீங்கன்னு கேட்டாக்கா, அடுத்தது 12வது கொஸ்டின். அடுத்தது 12வது கொஸ்டின். கூற்று. குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே சூரியன் உதயமாகிறது. மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து சூரியன் உதயம் ஆகிறது என்பது கரெக்ட் தான். காரணம் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஆமா, தீர்க்க கோடுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா? தீர்க்க கோடுகள் அப்படின்னாக்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சரிங்களா? ஒரு தீர்க்க கோடு நகரத்துக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4 நிமிஷம் எடுத்துக்கும். 4 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு தீர்க்க கோடு 4 நிமிஷம்னு கேட்டாக்க 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. அப்போ 3 நாங் 12 120 நிமிஷம். 120 நிமிஷம் அப்படின்னா 2 மணி நேரம் கரெக்ட்டா வருதா? நம்ம எக்ஸாக்ட் டைம் வந்து சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட் டைம் வந்து சொல்லியிருப்போம். தீர்க்க கோடு வந்து எக்ஸாக்ட்டா சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆன்லைன்ல வந்து குடுத்துருப்போம் நானு. அதுல வந்து பாருங்க 29:18 கிழக்கு தீர்க்கம் வந்து வந்திருக்கும்னு சொல்லி குடுத்துருப்பேன். எக்ஸாக்ட் டைமும் பாருங்க 1 மணி நேரம் 57 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படின்னு சொல்லியும் குடுத்துருப்பேன். எக்ஸாக்ட் டைம் வந்து அதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். 2மே வந்து சரிதான். நம்ம பூமி வந்து என்ன? மேற்குலேருந்து கிழக்கா சுத்துது. மேற்குலேருந்து கிழக்கா சுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட்டு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்துரும். கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசல ஃபர்ஸ்ட்டு சூரிய உதயம் ஆயிடும். இந்த 30 டிகிரி தீர்க்கக்கூடிய நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 மணி நேரம் ஆகுது இல்லையா? அந்த 2 மணி நேரம் லேட்டா கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்ல வந்து சூரிய உதயம் ஆகும். குஜராத்ல வந்து சூரிய உதயம் ஆகும். இது வந்து கரெக்ட் தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. கூற்றுக்கான விளக்கமும் வந்து கரெக்ட்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு நாளுக்கு 1220 நிமிடங்கள் உள்ளன. ஒரு நாளைக்கு 1220 நிமிடம் இருக்கான்னு கேட்டாக்க, ஒரு நாளையோட டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னாக்கா 60 நிமிடங்கள். 2ம் பெருக்குனாக்கா 1440ன்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து தப்பு. 1 டிகிரி அச்சக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடம் ஆகும். அச்சக்கோடவா அப்படின்னு கேட்டா தீர்க்க கோடு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு தீர்க்க கோடு நகர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? தீர்க்கக்கோட்டை நகர எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். ஸோ அச்சம் இதுல கிடையாது. தீர்க்கம் சொல்லி வந்திருக்கணும். இந்திய திட்ட நேரத்திற்குரிய தீர்க்க ரேகை. ஸோ இப்போ நம்ம இந்திய பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் டிஃபரெண்ட் வருது. கிழக்குக்கும் மேற்குக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வருது. இத வச்சு என்ன பண்றாங்க கேட்டாக்கா, டைம் முன்ன பின்ன வருதுன்னு சொல்லிட்டு சென்டர் பிளேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. சென்டர் பிளேஸ் வந்து எடுத்துட்டு தான் நமக்கு அத வச்சு டைம வந்து கால்குலேட் பண்றாங்க. அத வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. இந்திய திட்ட நேரத்திற்குரிய தீர்க்க ரேகை வந்து பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 மேற்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேற்கு தீர்க்கம்னு கேட்டாக்க கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தீர்க்கம். பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்கா சுத்துது. அதனால கிழக்கு தீர்க்கம் சொல்லி வந்தோம். இதுவும் தவறு. சரிங்களா? இந்தியாவின் திட்ட நேரத்திற்குரிய கோடானது மிர்சாபூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. மிர்சாபூர் எங்க இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது மட்டும் தான் கரெக்ட். மத்த 3ம் தப்பு. 14வது கொஸ்டின். வாக்கியம் 1. இந்திய நிலப்பகுதியில் தென்முனை இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. இந்திய நிலப்பகுதி என்ன கேட்குறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. நிலப்பகுதி. நிலப்பகுதியின் தென்முனை வந்து பாருங்க குமரி முனை. நிலப்பகுதின்னு கேட்டாக்க கன்னியாகுமரி லாஸ்ட் வந்து பாருங்க குமரி முனைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து தவறு. இந்தியாவின் தென்கோடி முனை. இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாக்கா லாஸ்ட்ல நிக்கோபார் சொல்லியிருப்போம் இல்லையா? குமரி முனை இங்க இருக்கும். நிக்கோபார் வந்து லாஸ்ட்ல வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ அது பேர் வந்து பாருங்க இந்திரா முனைன்னு சொல்லியிருப்பாங்க. குமரி முனைன்றது கிடையாது. ஸோ 2மே ஆப்போசிட்ல இருக்கு. 2மே வந்து தவறு. இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? நிக்கோபார் தான் சொல்லி கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல வந்து அந்தமான் நிக்கோபார்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா
மேல இருக்கிற பகுதி அந்தமானும், கீழ இருக்கிற பகுதி நிக்கோபார் அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்தமான், நிக்கோபார்ல வந்து இருக்கும். அதே போல நமக்கு தெற்கு பகுதினா இந்திரா முனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திரா முனைன்னு சொல்லிட்டு தெற்கு பகுதிய சொல்லிட்டாங்க. மேல லடாக் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல லடாக் பகுதி வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முன்பு வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிக் மில்லியன். இதுக்கு முன்னாடி பிக் மில்லியன் சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. இப்பதான் வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. இந்தியா வடக்கே காஷ்மீரிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. காஷ்மீர்ல இருந்தா அப்படின்னு கேட்டா லடாக்ல இருந்து. எங்க இருந்து கேட்டாக்க லடாக்ல இருந்து சொல்லி வரணும். காஷ்மீர் கிடையாது. சரிங்களா? வடக்கே வந்து லடாக். லடாக் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர். வடக்கு தெற்கு. வடக்கு தெற்கு பரவல் எவ்வளோன்னா 3214 கிலோமீட்டர் இருக்கணும். இந்தியா மேற்கே பஞ்சாபின் ரான் ஆஃப் கட்சி முதல் பஞ்சாப்ல இருக்கா அப்படின்னு கேட்டாக்க குஜராத்ல வந்து இருக்கும். குஜராத்ல ரான் ஆஃப் கட்சி முதல் கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்கும். இது வந்து கரெக்டு தான். சாரி, இது வந்து தப்பு. பஞ்சாப் கிடையாது, குஜராத்னு சொல்லி வரும் இல்லையா? அடுத்தது இந்தியாவின் மையத்தில் கடகரேகை என்னும் தீர்க்கரேகை செல்கிறது. இந்தியாவுடைய மையத்துல இந்தியாவுடைய மையத்துல வந்து பாருங்க தீர்க்கரேகை வந்து செல்லுதான். கடகரேகை என்னும் தீர்க்கரேகை வந்து செல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தீர்க்கரேகையா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு அட்சரேகை. அச்சம்னா இது ஸ்ட்ரெயிட் சொல்லியிருப்பேன். தீர்க்கனா தான் இந்த லைன். சரிங்களா? அச்சம் தான் வந்து பாருங்க போயிட்டு இருக்கும். தீர்க்கரேகை வந்து கிடையாது. கடகரேகை தான் இந்தியா வந்து 2ஆ பிரிக்கும். ஒண்ணு வட இந்தியா, தென் இந்தியான்னு சொல்லி பிரிக்கிறது பாருங்க கடகரேகை தான். அதனுடைய டிகிரி வந்து பாருங்க 23 டிகிரி. 23 டிகிரி வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் வந்து உள்ளன என்பது வந்து கரெக்ட். இது மட்டும்தான் சரியா இருக்கு. இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்தியாவின் இயற்கை அமைப்பு வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் கேட்டாக்கா 5 வகையா பிரிக்கலாம். 5 வகையை வந்து பாருங்க பிரிக்கலாம். 20வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. இமயமலை உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் ஆகும். இமயமலை வந்து பாருங்க உலகிலே இளமையான மலை. ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு 0.5 சென்டிமீட்டர் வந்து இமயமலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இமயமலை பாருங்க உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் ஆகும் என்பது கரெக்ட் தான். புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவானது. இது வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கேட்டாக்க புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளா வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம பிளாஸ்டிக் டம்ளர்னா யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு இல்லையா? அதை எடுத்து நல்லா நேருக்கு எடுத்து ஒரு மேலே தட்டுங்களேன். அதனுடைய சுருக்கம் எப்படி வரும்? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது தான் அந்த இமயமலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2600 கிலோமீட்டர் 2600 கிலோமீட்டர் வந்து பாருங்க நீளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேற்கு பக்கம் இந்த பக்கம் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்குல அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் வந்து பாருங்க இமயமலை வந்து இருக்கும். ஸோ இது வந்து தான் தப்பு. இதுதான் வந்து தப்பு. காஷ்மீர் பகுதியில் வந்து பாருங்க 500 கிலோமீட்டர் அகலம் வந்து பாருங்க 500 கிலோமீட்டர் அகலத்திலையும் அருணாச்சல பிரதேஷ்ல வந்து பாருங்க 200 கிலோமீட்டர் அகலத்திலையும் வந்து இருக்கும். 200 கிலோமீட்டர் அகலத்திலையும் வந்து காணப்படும் இமயமலை. இது கரெக்டு தான். ஸோ சி மட்டும் தப்பு. அடுத்தது 21 கூற்று. அடுத்த கொஸ்டின் பாம்பீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. பாம்பீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது கரெக்டு தான். காரணம் இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலை இணைக்கும் பகுதியாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஆனால் கூற்றுக்கான காரணம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது. உலகின் கூரை என அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டாக்கா இது வில் போன்று அமைஞ்சு இப்படி வளைஞ்சிருக்கும். வில் ஷேப்ல வந்து மெனக்கா வளைஞ்சிருக்கும். அதனால தான் அது வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே தவிர இதனால இருக்கிறதுனால வந்து பாருங்க உலகின் கூரை அப்படின்னு சொல்லி அழைக்கல. ஸோ இரண்டுமே வந்து பாருங்க சரி. ஆனால் விளக்கம் வந்து தவறு. பி ஆப்ஷன் வந்து வரும். இமயமலை பாம்பீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. பாம்பீர் முடிச்சு இருக்கும் இங்க. ஸோ அது கீழே வந்து பாருங்க கூரை மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பாருங்க வில் போன்ற வழியில் வந்து பாருங்க நம்ம இமயமலை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த பக்கம் மேற்கு டு கிழக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? இது வந்து கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாக்கியம் 2 இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இமாலயா அப்படின்னு கேட்டாக்க இமயமலைக்கு பேர் வந்து சமஸ்கிருதத்துல
பனி உறைவிடம். பனி உறைவிடம் சொல்லி பேரு. ரெண்டுமே வந்து சரி. அடுத்து இமயமலையில் இருக்கக்கூடிய கணவாய்களை வந்து பொறுத்துக. கணவாய்களை வந்து பொறுத்துக. காரகோர கணவாய், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர். சிப்கிலா கணவாய். சிப்கிலா கணவாய், இமாச்சல பிரதேசம். ஜெலிப்லா. சிக்கிம் வந்து நினைக்க ஜெலிப்லா. ஸோ ஆப்ஷன் பண்ண 2, 3, 1. அடுத்து பண்ணிக்க பொறுத்துக. சேம் அதே தான், கணவாய்கள் வந்து பொறுத்துக. நாதுல்லா. நாதுல்லா வந்து பண்ணிக்க சிக்கிம். பொமடிலா அருணாச்சல பிரதேசம். ஜொசிலா. ஜொசிலா வந்து பண்ணிக்க இமாச்சல பிரதேசம். ஜொசிலா வந்து பண்ணிக்க இமாச்சல பிரதேசம். 1, 3, 2. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் வந்து பண்ணிக்க போலண்ட் கணவாய் வந்து இருக்கு. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் வந்து பண்ணிக்க கைபர் கணவாய். சரிங்களா, போலண்ட் கணவாய் வந்து கிடையாது, கைபர் கணவாய் வந்து வரணும். ஸோ இது வந்து தப்பு. பாகிஸ்தானில் உள்ள போலண்ட் கணவாய் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு முக்கிய கணவாய் ஆகும். போலண்ட் கணவாய் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. அது இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு முக்கிய கணவாய் வந்து இருக்கும். இது வந்து கரெக்ட். வாக்கியம் 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. 27வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. மேற்கு இமயமலைகள். மேற்கு இமயமலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. மேற்கு பகுதினா இந்த பகுதி இல்லையா, இங்க இருக்கக்கூடிய மலைகள் வந்து பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல. ஜம்மு காஷ்மீர் தான் வந்து பாருங்க திபெத் பகுதி வந்து அமைஞ்சிருக்கும். இது வந்து கரெக்ட் தான். இதன் பரப்பளவு, அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டாக்க திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தின் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு இமயமலை இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாக்க திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து கரெக்ட் தான். இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறை அமைப்புகள், அதாவது மேற்கு பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரானைட் பாறைகளாகும். என்ன பாறைகள் அப்படிங்கிறத டெர்ஷியரி கிரானைட் பாறைகளாகும் என்பதும் சரிதான். இங்குள்ள முக்கிய மலைத்தொடர்கள் ஜாஸ்கர், லடாக்கு, கைலாஷ், காரகோரம் போன்றவெல்லாம் இருக்க மேற்கு இமயமலை தான் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லைங்க திபெத்தின் இமயமலை தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்க முடியும். சரிங்களா, அனைத்துமே வந்து சரியா இருக்கு. 1, 2, 3, 4 வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். வாக்கியம் 1. ஹிமாத்ரி இமயமலைகளில் ஹிமாத்ரி இமயமலைகளில் மிக உயர்ந்த சிகரங்களை பெரும்பாலான அமைந்துள்ளது. ஹிமாத்ரி இமயமலைகளில் மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலான வந்து அமைஞ்சிருக்கான். ஆமா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கும். ஸோ இந்த இமயமலை வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று டிரான்ஸ், இன்னொன்று ஹிமாத்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஹிமாத்ரி இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலான அமைந்துள்ளது. இம்மலையில் எப்பொழுதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியர்கள் வந்து உருவாகிறது. இதுவும் வந்து கரெக்ட் தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்த கங்கோத்ரி, சியாச்சின் பனியர்கள் வந்து எங்க கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹிமாத்ரி இமயமலை வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து மெயின் இமயமலை. இதுதான் வந்து பாருங்க மெயின் இமயமலை, மத்திய இமயமலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல தான் வந்து பாருங்க இந்த உயரமான சிகரங்கள்லாம் இருக்கும். உயரமான சிகரங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பொறுத்துக்க டைப் வந்து கொடுத்துருங்க. அதனுடைய உயரங்களை வந்து பொறுத்துக்க டைப் வந்து கொடுத்துருவேன் பாருங்க. எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. யார்கிட்ட இருக்குன்னு கேட்டாக்க நேபாளத்துக்கிட்ட வந்து இருக்கும். சரிங்களா, எவரெஸ்ட் உயரம் பாருங்க 8848. 8848 வந்து எடுத்து வச்சிட முடியும். அடுத்து கேட்டு. கேட்டு தான் வந்து பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. கேட்டு தான் வந்து பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. நம்முடைய இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாக்க கேட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுனாக்க கேட்வின் ஆஸ்டின் சொல்லி பேரு. நம்ம கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதோடைய உயரம் எவ்வளோனாக்க 8611 மீட்டர். சரிங்களா. கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னாக்க நேபாளத்துக்கும் சிக்கிக்கும் இடையில இருக்கக்கூடியதுன்னு கேட்டால் கஞ்சன்ஜங்கா. நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையில இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் கஞ்சன்ஜங்கான்னு சொல்லலாம். அதுவும் நேபாளத்துக்கிட்ட தான் இருக்குங்க. சரிங்களா. ஸோ அதனுடைய உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்க 2586. அடுத்து மக்காலு. மக்காலு வந்து பாருங்க 8481. தவளகிரி. தவளகிரி வந்து பாருங்க 8172. தவளகிரிங்க, உடனே தவளக்கரின்னு நினைச்சிருப்பீங்க. நங்கப்பர்வதம். நங்கப்பர்வதம் 8126 கிலோமீட்டர். சாரி மீட்டர். எல்லாமே இது வந்து பாருங்க மீட்டர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. மீட்டர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்ததும் பொறுத்துக. அன்னபூர்ணா. அன்னபூர்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்க 8078. அன்னபூர்ணா 8078. நந்தாதேவி. நந்தாதேவி அப்படின்னு கேட்டாக்க
7817. காமெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7756. நம்சப் பர்வதம். முன்ன பார்த்தது நங்கப் பர்வதம். இப்ப பார்த்தது நம்சப் பர்வதம். அது வந்து 7756 வந்து இருக்கும். இதுவும் இந்த கா காமெட் பகுதி ஒரே சைஸ் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து குர்லா மருதாத்தா. குர்லா மருதாத்தா பார்த்தீங்கன்னாக்கா 7728 வந்து வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. இமாச்சல் மலைத்தொடரில் காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் ஆகியவை ஆகும். பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் மலைத்தொடரில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். கரெக்ட் தான். வாக்கியம் 2. இங்கு புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் அமைந்துள்ளது. இது எந்த இமயமலையில அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. இமாச்சல் இமயமலையில் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ரெண்டுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 3. வெளி இமயமலை ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை பரவி காணப்படுகிறது. அசாம் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா காணப்படும். வெளி இமயமலைனாக்கா ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, இங்கிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு பேர் தான் வெளி இமயமலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெளி இமயமலையின் கிழக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டூயர்ஸ் எனவும், மேற்கு பகுதி வந்து டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு பகுதி டூயர்ஸ் எனவும், மேற்கு பகுதி டூன்கள் எனவும் வந்து அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே வந்து சரி. இந்த டூன்கள் டூயர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்க, வெளி இமயமலை வந்து இருக்கும். இப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. லைனா படிங்க. லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் 10th இந்த ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருப்பாங்க. சும்மா இங்க ஒரு கொஸ்டின், அங்க ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வச்சு எடுத்திருப்பாங்க. லைனா படிங்க போதும். அதுவே படிச்சா போதும். சரியானதை தேர்ந்தெடு. பூர்வாஞ்சல் குன்றுகள் வடகிழக்கு மலையில் பரவி காணப்படுகிறது. பூர்வாஞ்சல் குன்றுகள் வடகிழக்கு மலையில் வந்து பரவி காணப்படுகிறது. அது வந்து கரெக்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளிடையே காணப்படுகிறது. வடகிழக்குனாவே என்ன? இதுதானே வடகிழக்கு. இந்த பகுதியில் தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். டாப்லா, ஹபோர், நிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 வந்து கரெக்ட். 1, 2, 3 வந்து கரெக்ட். அடுத்தது சிந்து மற்றும் சட்லஜ் நதிக்கு இடையே அமைந்துள்ள இமயமலை என்ன? சிந்து மற்றும் சட்லஜ் நதிக்கிடையே அமைந்துள்ள மலை என்ன? காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க. காஷ்மீர் இமயமலை, பஞ்சாப் இமயமலை, இமாச்சல் இமயமலைன்ட்டு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அனைத்துமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது ஹிமாத்ரி மலை குறைவான மழை பெய்யுதாம். ஹிமாத்ரி இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா குறைவா வந்து மழை பெறுகிறது என்பது கரெக்ட் தான். இது 2024 குரூப் 4 வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைன்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது ஹிமாத்ரி மலைப்பகுதியில் பௌதீக சிதைவு குறைவாக உள்ளது. பௌதீக சிதைவு வந்து அங்கதான் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை ஹிமாத்ரி மலையில் காணப்படுகின்றன. மிக உயர்ந்த சிகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல 14 சிகரம் இருக்கு. அதுல 9 சிகரம் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா இமயமலை தான் இருக்கு இல்லையா? அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க ஹிமாத்ரி இமயமலை தான் அமைஞ்சிருக்கும். ஹிமாத்ரி இமயமலை தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3மே சரி. அடுத்த கொஸ்டின் இமயமலை பற்றி தவறானதை தேர்ந்தெடு. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு கனமழையை கொடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு கேட்டாங்க. தென்மேற்குனா இது தென்மேற்கு ஓகேவா? இங்கிருந்து வீசக்கூடிய காற்று இங்க இருக்கக்கூடிய இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து அதனால தான் எனக்கு இங்க பனியெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உருகி தான் நமக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். அவங்களுக்கு வந்து மே, ஜூன், ஜூலை அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா மழை வரும். இது வந்து கரெக்ட் தான். இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருப்பதும் இமயமலை. இதுவும் கரெக்ட் தான். வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இது 3மே இமயமலை தான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதான் வற்றாத நதிகள் பிறப்பிடம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகள் சொர்க்கமாக திகழ்கிறது.
அந்த கோயில்கள்லாம் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா சொர்க்கமாவும் வந்து காணப்படுகிறது. தவறானது எதுவுமே இல்ல. அனைத்துமே வந்து சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின். வாக்கியம் 1. பல கோடை வாழிடங்களும், புனித தலங்களுமான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்கள் இமயமலைத் தொடரில் அமைந்துள்ளது. இமயமலையில தான் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா? அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில்கள்லாம் அங்க தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வடபகுதி வந்து சுற்றுலா தலங்களின் இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. எதுன்னு கேட்டா இமயமலை. அதுவும் வந்து கரெக்ட் தான். 2மே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள். சமவெளிகள் 8,00,000 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவிற்கு பரவி உள்ளது. சமவெளிகள் அப்படின்னு கேட்டாக்க, கொஞ்சம் ஈரப்பதம் இருந்து நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற நிலமா இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சமவெளின்னு சொல்லுவோம். அது வந்து வடபெரும் சமவெளி எத்தனை வச்சிருக்குன்னா 7,00,000 வந்து இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு கேட்டாக்கா, 7,00,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருக்கும். ஸோ தவறானதான் இதுதான் தவறு. இதுதான் வந்து தவறு. பாபர் சமவெளி. பாபர் சமவெளி சிவாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது. சிவாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்கா வந்து அமைஞ்சிருக்காம். பாபர் சமவெளி. இது வந்து கரெக்ட் தான். தராய் மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது. தராய் மண்டலம் என்பது பாபர் பகுதிக்கு தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது கரெக்ட் தான். தராய் மண்டலம் கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கிழக்கு பகுதியில பார்த்தீங்கன்னா அதிகமா ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால தான். இந்த சமவெளியில அதிகமா இருக்கிறதுனால தான் அங்க விவசாயம் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். இந்த சணல் பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்திலயும், வங்காளத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அதிகமா விளையும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3மே கரெக்ட். ஏ மட்டும் தப்பு. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. பாங்கர் சமவெளி என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் ஆகும். பாங்கர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு நில மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாகும். புதுசா மண் வந்துட்டு இருக்கு இல்லையா? பாரு அடிச்சிட்டு இருப்பப்ப அந்த மண்லாம் உரம் தழுவும் இல்லையா? புது மண்ணு அத வந்து சொல்றாங்க. பாங்கர் சமவெளி என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாகும். இங்குள்ள படிவுகள் யாவும் புதிய வண்டல் மண்ணால் ஆனவைன்னு குடுத்திருப்பாங்க. பழைய வண்டல் மண்ணால் ஆனவை தான் பாருங்க பாங்கர் சமவெளி. பாங்கர் சமவெளி எதால ஆனதுன்னு கேட்டா பழைய வண்டல் மண். காதர் சமவெளி தான் புதிய வண்டல் மண் வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? 1 மட்டும் சரி, 2வது தவறு. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. ஆறுகளால் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் பாங்கர் அல்லது பெட் நிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாங்கர் அல்லது பெட் நிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. புதிய வண்டல் மண்ணுக்கு பேர் என்ன கேட்டாக்க காதர். காதர் மற்றும் பெட் நிலங்கள்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ பாங்கர் கிடையாது, தப்பு. வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும், சதுப்பு நிலப்பகுதி ஃபில்ஸ் எனவும் அழைக்கப்படும். ஆமா, வண்டல் சமவெளியில பார்த்தீங்கன்னாக்கா உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும், சதுப்பு நிலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி. அடுத்தது தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும். இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு தொடர் எதுன்னு கேட்டாக்கா ஆரவல்லி மலைத்தொடர் தான். ஆரவல்லி மலைத்தொடர் தான். இது வந்து கரெக்ட் தான். இது வந்து கரெக்ட். ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு கிழக்கா ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரவி இருக்காம். கிழக்காக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1,00,000 சதுர கிலோமீட்டர் 1,75,000 சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிழக்கு அப்படின்னு கேட்டாக்கா மேற்கு பக்கம். ராஜஸ்தான் இருக்கிறதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் தான். அதுலயே இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். அதுக்கும் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜஸ்தான் சமவெளி தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 1,75,000 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கும். இந்த சமவெளி என்பது 1,75,000 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ கிழக்கு என்பது தவறு. மேற்குன்னு சொல்லி வரும். இது மட்டும் தான் தப்பு. ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளால் உருவானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த ஆறுகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமவெளிகள். ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறால் உருவானது. லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறால் உருவான சமவெளி எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ராஜஸ்தான் சமவெளி. ஜெய்ப்பூரில் உள்ள சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி போன்றவை ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ராஜஸ்தான் சமவெளியில் வந்து காணப்படும். அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. பஞ்சாப், ஹரியானா சமவெளி. பஞ்சாப், ஹரியானா சமவெளி
1.75 லட்சம் 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது என்பது கரெக்ட் தான். பஞ்சாப் ஹரியானா சமவெளி எவ்வளோன்னு கேட்டாக்கா 1.75 லட்சம் வந்து இருக்கும். இது இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும். இந்திய பாலைவனம் என்ன? தார் பாலைவனம் ராஜஸ்தான் இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு வடகிழக்கா வந்து அமைஞ்சிருக்கும். வடகிழக்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கும் என்பதும் கரெக்ட் தான். இச்சமவெளி சட்லஜ், பியாஸ், ராவி இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதியோடைய துணை ஆறுகள். சிந்து நதியுடைய துணை ஆறுகள். ஸோ இது மூலியமா உருவானது தான். இது மூலியம் உருவானது தான் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி என்பதும் கரெக்ட் தான். கங்கை யமுனை கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆற்றுடைய சமவெளியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா இந்த சமவெளி. ஸோ அனைத்துமே வந்து சரி. அனைத்துமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின் வாக்கியம் 1. மேற்கில் உள்ள யமுனை ஆற்றில் மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் வரைக்கும் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கங்கை சமவெளி கொண்டுள்ளது. ஏன்னு கேட்டா இந்த கங்கைன்றது என்ன? நம்ம இந்திய பகுதியிலே கிரியேட் ஆகி உத்தரகாண்ட்ல வந்து கிரியேட் ஆகும் கங்கை நதி. நம்ம இந்தியா முழுசும் பாயக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை நதி தான். கங்கை நதி தான். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் சமவெளி வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா? எங்க இருந்து கேட்டாக்கா மேற்குல உள்ள யமுனை நதியிலிருந்து யமுனையிலிருந்து கிழக்குல உள்ள வங்காதேசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு சமவெளி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்ட். தரா எனப்படும் சதுப்பு நில காடுகள் பிரம்மபுத்திரா சமவெளியில் வந்து அதிகமா காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரா எனப்படும் சதுப்பு நில காடுகள் வந்து பிரம்மபுத்திரா அதிகமா காணப்படும். ரெண்டுமே வந்து சரி. சமவெளிகள் முடிஞ்சிச்சு. சமவெளிகள் முடிஞ்சிச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? இயற்கை அமைப்பு வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? இந்தியாவது. அதுல வந்து 5 குடுத்துருப்பாங்க. 1 வந்து இமயமலை. 1 வந்து இமயமலை பார்த்தாச்சு. அடுத்து சமவெளிகள் பார்த்தாச்சு. சமவெளிகள் ஆமா பார்த்தாச்சு. அடுத்து பீடபூமி. தீபகற்ப பீடபூமி. நாம இருக்கக்கூடிய பகுதி தான் தீபகற்ப பீடபூமி. சரிங்களா? இது 3. அதுக்கு அடுத்து பாருங்க, தீவு கூட்டங்கள் வந்து 4. தீவு கூட்டங்கள் வந்து 4. அடுத்து பாருங்க, நதிகள் வந்து 5 இருக்கு இல்லையா? சாரி 3 இருக்கு இல்லையா? சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை. இந்த 3 நதிகள் இருக்கு இல்லையா? ஆறுகள். இத பத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 5 இயற்கை பிரிவா வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ பார்க்கக்கூடியது தீபகற்ப பீடபூமி. தேர்டா பார்த்து தீபகற்ப பீடபூமி. கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். தீபகற்ப பீடபூமி 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்பம் அப்படின்னாக்கா 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதி. இந்த பக்கம் வங்காள விரிகுடா. கீழ வந்து இந்திய பெருங்கடல். இந்த பக்கம் அரபிக் கடல். ஸோ 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தான் தீபகற்ப பீடபூமின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. 44வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. தீபகற்ப பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் உயரத்தில் உள்ளது. 600 மீட்டர் உயரத்துல வந்து இருக்கும். எவ்வளவு மீட்டர் உயரத்துலன்னு கேட்டாக்கா, கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் உயரத்துல வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தான் வந்து தப்பா இருக்கு. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி இருபெருவாகவும் பிரிகிறது. நம்ம கடற்கரைன்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்தியா வந்து 2ஆ பிரிக்குதுன்னு சொல்லிட்டு. வட இந்தியா, தென்னிந்தியா சொல்லி பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த தீபகற்ப பீடபூமியை 2ஆ பிரிக்கக்கூடியதுன்னு கேட்டா, இந்த நர்மதை ஆறு. ஏன்னு கேட்டா, அந்த நர்மதை வந்து பாருங்க, அப்படியே பாஞ்சு வரும். இங்க ஒரே ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கும். சின்ன கேப் மட்டும் தான் விட்டுருக்கும். ஸோ வந்து 2ஆ பிரிக்கிற மாரி, இந்தியாவ 2ஆ பிரிக்கிற மாரி இருக்கும். மேப் எடுத்து பாருங்க. ஸ்கூல் புக் 10th புக் எடுத்து அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, நர்மதை ஆறு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இந்தியா வந்து இரு பிரிவா வந்து தீபகற்ப பீடபூமிய வந்து பிரிக்கும். நர்மதை ஆறு கரெக்ட் தான். இதன் வடபகுதி அதாவது நர்மதை ஆறு 2ஆ பிரிச்சுருச்சு இல்லையா தீபகற்ப பீடபூமிய. அதுல வடபகுதி, அதுல இருக்கக்கூடிய மேற்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலங்கள் எனவும், தென் பகுதி வந்து தக்கான பீடபூமி. நம்மள்ட்ட என்ன சொல்லுவோம்? தக்கான பீடபூமி. கோயம்புத்தூர் தக்கான பீடபூமி. இந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் காரணம் என்னன்னா இதுதான். இதுதான் ரீசன் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில் அமைஞ்சிருக்கும். வடபெரும் சமவெளின்னு சொன்னா நம்ம மேல சமவெளிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த சமவெளிக்கும் அதாச்சும் என்ன சமவெளி பார்த்தோம்னா, கங்கை சமவெளி வந்து பார்த்தோம். யமுனை டூ வங்காளதேசம் வரை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த சமவெளிக்கும் நர்மதைக்கும் நடுவுல இருக்கிறது பாருங்க மத்திய உயரங்கள்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர்கள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில தான் வடக்கு பகுதியில வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் தான் பாருங்க ஆரவல்லி மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கு. ஆரவல்லி மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் வந்து பாத்தீங்கன்னா குரு சிகார். ஆரவல்லி மலைத்தொடர்லயே மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாக்கா குரு சிகார் வந்து இம்பார்ட்டன்டா கொடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? 1722 மீட்டர் வந்து உயரமா இருக்கும். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள்.
மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயிரினங்கள் பண்டல்கண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமி என்று அழைக்கப்படும். பண்டல்கண்ட் என்று அழைக்கப்படுவதில்லை. இதுதான் தவறா இருக்கு. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. மாலவ பீடபூமியில் சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. மாலவ பீடபூமியாக சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் வந்து பாய்ஞ்சி யமுனை ஆற்றுடன் கலந்ததுதான். சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயிரினங்களின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயிரினங்களில் வடமேற்கு பகுதியில் கேட்டாக்க கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சோட்டா நாக்பூர் பீடபூமி மேற்கு வங்காள மாநிலத்தில் பெரும்பகுதியை பெற்றுள்ளன. மேற்கு வங்காள பகுதியில் பெரும்பகுதியை பெற்றிருக்கின்ற ஜார்க்கண்ட் பகுதியில் வந்து அதிகமா இருக்கும். சோட்டா நாக்பூர் பீடபூமி இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றதாகும். ஸோ இது வந்து கரெக்ட். 1, 4 வந்து சரி, 2, 3 வந்து தப்பு. தக்கான பீடபூமியின் வடிவம். நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்க தக்கான பீடபூமி தானே. இதனுடைய வடிவம் என்னன்னு கேட்கிறேன். முக்கோண வடிவம். தவறானதை தேர்ந்தெடு. இந்த பீடபூமி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா, அதுதான் கொடுத்துருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வடபகுதி சாயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைனாக்கா இந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது வந்து எனக்கு வடபகுதி வந்து சாயத்ரி எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவற்றை சந்திக்கும் பகுதியில் தொட்டபெட்டா சிகரம் அமைந்துள்ளது. நீலகிரி மலை வந்து பாருங்க ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை சந்திக்கும் ஒரு பகுதியை வந்து பாருங்க அமைஞ்சிருக்கும். சரிங்களா, 2வது வந்து தப்பு. 2வது தான் தப்பு. மலை வாழிடமான கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது. மலை வாழிடமான கொடைக்கானல் வந்து பாருங்க பழனி மலை தான் அமைஞ்சிருக்கும். ஸோ 2வது மட்டும் தப்பு. அடுத்த கொஸ்டின், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு பக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாத்ரி குன்றுகள். பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா, இதுவும் வந்து கரெக்டு தான். சரி, முன்ன கொஸ்டின் வந்து பாருங்க தொட்டபெட்டான்னு சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து தப்பு. தொட்டபெட்டா வந்து கிடையாது. ஆனைமுடி சிகரம் தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து தப்பா சொல்லியிருப்பேன். சரிங்களா, நீலகிரி கிடையாது. இந்த பகுதி தான் நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மலையில் வந்து ஒன்றிணைக்கும். ஆகிய ஒன்று மட்டும் சரி, 2வது வந்து தப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாருங்க தொடர்ச்சியா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேப் விட்டு வரும். ஸோ அதுக்கான காரணம் தான் கொடுத்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. ஆமா, கரெக்டு தான். காரணம், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறது என்பதும் வந்து பாருங்க சரிதான். ஏன்னு கேட்டா, இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு இதெல்லாம் வந்து மேற்கு மலையில உருவானாலும் கலக்கக்கூடியது எங்கன்னு கேட்டாக்க கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வங்காளதேசத்துல வந்து கலக்கும். ஸோ இந்த நதிகள் வருது இல்லையா, அப்போ வந்து பாருங்க இந்த குன்றுகள்லாம் வந்து அரிக்கப்பட்டிருக்கும். ஸோ கிழக்கு பக்கம் அதனால்தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு ஸ்டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்றுக்கு காரணம் 2ம் சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய பாலைவனம் பேர் பண்ணாக்க தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். இந்திய துணைக்கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வடநில பகுதியாகும். நமக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தான் எல்லாமே சேர்த்து தான் வந்து இருக்கும். அதெல்லாம் துணைக்கண்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக உள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கின்ற பாலைவனம் மட்டும். கரெக்டு தான். இது உலகின் 9வது மிகப்பெரிய பாலைவனமாகும். 9th பாலைவனம்னு கேட்டாக்க உப-அயன மண்டல பாலைவனத்தில் தான் 9வது பாலைவனமா தார் பாலைவனம் இருக்கும். மற்றபடி தார் பாலைவனம் உலகில் 17வது இடத்துல இருக்கும். நம்ம இந்திய தாரை பாலைவனம் 17வது இடத்துல வந்து இருக்கும்.
ஸோ 4த் தான் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கியம் 1. தார் பாலைவன பகுதி தார் பாலைவன பகுதி மறுஸ்தலி என்று அழைக்கப்படுகிறது. தார் பாலைவன பகுதி மறுஸ்தலி என்று அழைக்கப்படுகிறது. அரை பாலைவன பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. அதாச்சும் பார்த்தீங்கன்னா பழைய வண்டல் மண்ணில் சேர்ந்த பகுதி தானே பாங்கர்னு சொல்லுவோம். அதுதான் அரை பாலைவன பகுதின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. ரெண்டுமே வந்து சரி. கொஷின்ஸ் எல்லாம் பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நாட்கள்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு ஏன்னா இந்த கொஸ்டின் பாருங்க எவ்வளோ நேரம் நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். உங்களுக்கு சொல்றது மட்டும் தான் கேட்குது உங்களுக்கு காதுக்கு. ஆனா நான் எடுக்கிறது எவ்வளோ நேரம் கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அந்த ஃபோன பார்க்க முடியல. 1 மணி நேரம் அப்படியே கண்ண பார்த்துட்டே இருக்கிறது. கண்ணு மட்டும் எரியுது. நெறைய விஷயம் நெறைய ஃபால்ட் ஆகுது எனக்கு. இருந்தாலும் வந்து பாருங்க எடுத்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புரியாத நான் என் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா அது வேஸ்ட்டு. சரிங்களா? புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. 53 கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. மேற்கு கடற்கரையின் வடபகுதி. அதாவது மேற்கு பக்கம் இருக்கு இல்லையா கடற்கரை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவா பிரிப்பாங்க. வடபகுதி வந்து பாருங்க கொங்கண கடற்கரை. கொங்கண கடற்கரை எனவும் கொங்கண கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. இது வந்து கொங்கண கடற்கரை என்று அழைக்கப்படுவாங்க. மேற்கு கடலின் வடபகுதி. வடபகுதி வந்து பாருங்க கொங்கண கடற்கரை எனவும், மத்திய பகுதி மத்திய பகுதி மலபார் கடற்கரை கிடையாது. கனரா கடற்கரை. மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும், கீழ தென்பகுதி தான் வந்து பாருங்க மலபார் கடற்கரை. தென்பகுதி தான் வந்து பாருங்க மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. மேற்கு கடற்கரை சமவெளியில் வேம்பநாடு ஏரி. வேம்பநாடு ஏரி ஒரு முக்கியமான ஏரியாகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஏரியின் பெயர் என்ன? புஷ்கர் ஏரி, வேம்பநாடு ஏரி, சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. சரிங்களா? வேம்பநாடு ஏரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1ம் 4ம் சரியா இருக்கு. 2, 3 வந்து ஆப்போசிட்ல குடுத்துருக்கு. 54வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. 54 சரியானதை தேர்ந்தெடு. கிழக்கு கடற்கரை சமவெளியில் கிழக்கு கடற்கரை சமவெளியில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. பாருங்க கிழக்கு கடற்கரை இந்த பக்கம் இருக்கு இல்லையா கிழக்கு கடற்கரையில மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் நடுப்பட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வட சர்க்கார்னு சொல்லி அழைப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றின் இடைப்பகுதி. இந்த கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதி பாருங்க சோழமண்டல கடற்கரை. சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது எனவும் கரெக்ட் தான். சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை மிக பிரபலமான உலகின் 3வது பெரிய கடற்கரை ஆகும். உலகின் மிகப்பெரிய ஃபேமஸான 2வது கடற்கரை ஆகும். 3வது கிடையாது. ஸோ 3 வந்து தப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி கொல்லேரி ஏரி ஆகும். மிகப்பெரிய காயல் ஏரி எதுன்னு கேட்டாக்கா சிலிக்கா ஏரி வந்து இருக்கும். சரிங்களா? மிகப்பெரிய காயல் ஏரி எதுன்னு கேட்டா சிலிக்கா ஏரி. அது வந்து நம்ம கிழக்கு கடற்கரையில தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ 1, 2 மட்டும் வந்து கரெக்ட். 3, 4ம் தப்பு. அடுத்த கொஸ்டின் வாக்கியம் 1. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி சிலிக்கா ஏரி அமைந்துள்ளது. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து பாருங்க சிலிக்கா ஏரி அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதாக கிடையாது. அதுக்கு இருக்கக்கூடிய பகுதி வந்து பாருங்க கொல்லேரி ஏரி. கொல்லேரி ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையில் புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. புலிக்காடு ஏரினாலையும் கரெக்ட் தான். பழவேற்காடு ஏரினாலையும் கரெக்ட் தான். அது வந்து தமிழ்நாடுக்கும் ஆந்திர எல்லைக்கும் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ 2வது மட்டும் ரைட்டு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவு என 2 பெரும் தீவுகள் வந்து இந்தியாவில் அமைஞ்சிருக்காம். ஆமா. அந்தமான் தீவும் லட்சத்தீவும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தான் சேர்ந்தது. நமக்கு தான் வந்து சேர்ந்தது. ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்ட். அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவு 27 தீவு கூட்டங்களை கொண்டுள்ளதுன்னு குடுத்துருக்காங்க. அந்தமான் நிக்கோபார்ல பாத்தீங்கன்னாக்கா 572 தீவு கூட்டங்கள் வந்து இருக்கும். லட்சத்தீவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 27 தீவு கூட்டங்கள் வந்து இருக்கும். லட்சத்தீவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 27 தீவு கூட்டங்கள் இருக்கும். 2மே ஆப்போசிட் இருக்கு. 2மே தவறு. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு. சாரி. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலையான பாரந்தீவு லட்சத்தீவில் அமைந்துள்ளது. லட்சத்தீவுல அமைஞ்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. எங்க வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டாக்க அந்தமான்ல வந்து அமைஞ்சிருக்கும். சரி நிக்கோபார்ல வந்து அமைஞ்சிருக்கும். அந்தமான் நிக்கோபார்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வந்து கரெக்ட். மத்த 3மே வந்து தப்பு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்
அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. அந்தமான் நிக்கோபார் தீவு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு கேட்டாங்க. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது என்பது கரெக்ட் தான். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் உருவானது. முருகை பாறைகளால் உருவானது என்பதும் கரெக்ட் தான். ஸோ வாக்கியம் இரண்டுமே வந்து சரி. 58வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. அந்தமான் நிக்கோபார் தீவின் மொத்த பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர் என்பது கரெக்ட். இதன் நிர்வாக தலைநகரம் கவராட்டி கிடையாது. கவராட்டி வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுடைய தலைநகரம். ஸோ இதனுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டாக்கா போர்ட் பிளேயர். ஸோ இரண்டாவது தான் தப்பா இருக்கு. அந்தமான் தீவுக்குட்டிகளை நிக்கோபார் தீவுக்குட்டிலிருந்து பிரிப்பதுன்னா 10 டிகிரி கால்வாயிலிருந்து பிரிக்குமா? அந்தமான் தீவுக்குட்டிகளை நிக்கோபார் தீவிலிருந்து 10 டிகிரி கால்வாயிலிருந்து பிரிக்கும் என்பதும் சரிதான். நிக்கோபாரின் தென்கோடி முனை பார்த்தீங்கன்னா இந்திரா முனை என்று அழைக்கப்படும். ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? இதான் வந்து இந்திரா முனைன்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது 59வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. லட்சத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. லட்சத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது என்பது சரிதான். இதன் நிர்வாக தலைநகரம் கவராட்டி. நிர்வாக தலைநகரம் கேட்டாங்க கவராட்டி என்பதும் கரெக்ட் தான். லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் வந்து பண்ணிக்க மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது என்பதும் கரெக்ட் தான். இங்கு மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு பறவை சரணத்திற்கு பெயர் பெற்றது. என்னன்னா லட்சத்தீவுல. ஸோ அனைத்துமே வந்து சரி. லட்சத்தீவானது மினிக்காய் மற்றும் அமளி தீவு கூட்டங்களை சேர்த்து எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டன? அதுக்கு முன்னாடி எல்லாம் தனித்தனி தீவுகள் இருந்துச்சு. எல்லாம் ஒன்னா சேர்த்து தான் வந்து லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த வருஷம் கேட்டாக்க 1973. அடுத்த கொஸ்டின் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படுவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அனைத்துமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. சிந்து நதி வந்து 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் பாய்கிறது. நம்ம இந்திய பகுதியில் தான் வந்து பாயுதா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம இந்திய பகுதியில் பாயக்கூடிய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 709 கிலோமீட்டர். கேட்டாக்கா 2850 கிலோமீட்டர் மொத்தம் நீளம். அதனுடைய மொத்த நீளம் நம்ம கிட்ட வெறும் 709 மட்டும்தான். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பாயும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இது வந்து எங்க கிரியேட் ஆகுதுன்னு கேட்டாங்க திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானஸ் சரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகும் என்பது கரெக்ட் தான். ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து பின் அரபிக் கடலை வந்து கலக்குது என்பதும் கரெக்ட் தான். இது வந்து எதில் கலக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. எங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் ஆகுதுனாக்கா சில்லார் பகுதியில் நுழையும், இல்லைன்னா அரபிக்கடலில் வந்து கலக்கும். இதுவும் வந்து கரெக்ட் தான். இதோடைய மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்பாங்க, சினாப். அடுத்து 63 கொஸ்டின் சரியானதை தேர்ந்து. கங்கை ஆறு, நம்ம கங்கை நதி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது என்பது தவறு. நமது உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசின்ற மாவட்டத்துல 7110 மீட்டர் உயரத்துல கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாருங்க பாகிரதி அப்படின்ற பேர் வந்து பாருங்க கங்கை நதி வந்து உருவாகும். உத்தரப்பிரதேசம் கிடையாது. இந்த நதியின் நீளம் வந்து பாருங்க 2525. சரிங்களா? 2525 என்பது கரெக்ட் தான். வங்கதேசத்தில் கங்கை மேக்னா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்கதேசத்துல வந்து பாருங்க கங்கை வந்து பாருங்க பத்மா எப்படி கூப்பிடுவாங்க கேட்டாக்க பத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? மேக்னான்றது பாருங்க பிரம்மபுத்திராவும் கங்கை நதி ஒன்னா ஜாயிண்ட் தான் வந்து பாருங்க மேக்னான்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? நம்ம வங்காளதேசம் வந்து பாருங்க இது வந்து பத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து தப்பு. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கிய பின் அரபிக் கடலில் கலக்கிறது. எங்க கலக்குதுன்னா வங்கக்கடல்ல வந்து கலக்கும். கிழக்குல இருக்கக்கூடிய வங்கக்கடல்ல வந்து கலக்கும். ஸோ இதுவும் வந்து தப்பு. சரியானது பி மட்டும்தான் சரி. மற்ற மூணுமே தப்பு. 64வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில் உள்ள மானஸ் சரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயிங்டான் எல்லாமே ஒரே மாதிரி தான். சிந்து எங்க கிடைச்சோ அதே பகுதி தான் இங்கும். அங்க வந்து மானஸ் சரோவர் ஏரிக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மானஸ் சரோவர் ஏரி தான்.
அங்க வந்து பாருங்க, எதுவும் குடுத்துருக்க மாட்டாங்க. இங்க வந்து செமாங்டன் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. செமாங்டன் என்ற பனியாற்றில். செமாங்டன் என்ற பனியாற்றில் வந்து பாருங்க, சேம் அதே உயரம் தான். 5150 மீட்டர் உயரத்துல வந்து கிரியேட் ஆகும். இதனுடைய மொத்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். 2900 கிலோமீட்டர் என்பதும் கரெக்ட் தான். திபெத் பகுதியில் சாங்போ. திபெத் பகுதி வந்து பாருங்க பிரம்மபுத்திரா என்ற பெயரில் அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. சாங்போ என்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது. இதுவும் வந்து கரெக்ட் தான். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசல உள்ள திகாங் என்ற மலையின் வழியே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுல வந்து என்டர் ஆகுது என்பதும் சரிதான். இது வந்து கரெக்ட் தான். இந்த 2900 கிலோமீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட். சரிங்களா? யாராச்சும் உடனே போயிட்டு 6த் பாலிட்டில பார்த்தேன் நானு. 3500 சம்திங் தான் போட்டிருக்காங்க. நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அது வந்து தப்பு. இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ அனைத்துமே வந்து சரி. அடுத்தது வாக்கியம் 1. பிரம்மபுத்திரா வங்கதேசத்தில் மேக்னா என்று அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. பிரம்மபுத்திரா கங்கை ஆற்றுடன் இணையும் போது ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. முன்ன பார்த்தது என்ன? பிரம்மபுத்திரா வந்து பாருங்க என்ட்ரா அதாச்சும் உருவாகிற இடத்துல சாங்ஃபோ அப்படின்னா தூய்மைன்னு சொல்லி அர்த்தம். சாங்ஃபோ அப்படிங்கிறது தூய்மை என்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது திபெத் பகுதியில. சரிங்களா? திபெத் பகுதியில சாங்ஃபோ என்ற பெயர்ல வந்து கிரியேட் ஆகும். நம்ம வங்கதேசத்துல வந்து என்டர் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்னான்னு சொல்லி கிடையாது. ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த பிரம்மபுத்திரா கங்கை ஆற்றுடன் இணையும் போது தான் வந்து மேக்னா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா? 2மே வந்து ஆப்போசிட்ல இருக்கு. இது 2மே வந்து தவறு. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் எனப்படும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தீபகற்ப பீடபூமின்னு நம்மள சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் தென்னிந்தியான்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில பாயக்கூடிய ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா, தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தான். இது வந்து கரெக்ட் தான். அதுதான் சரியா இருக்கு. அடுத்து பாருங்க. பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. பெரும்பாலான ஆறுகள் எங்க கிரியேட் ஆகுதுன்னு மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வந்து கிரியேட் ஆகும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொடர்ச்சியில தான் வந்து கிரியேட் ஆகும் என்பது கரெக்ட் தான். ஸோ அடுத்து பாருங்க மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி போன்றவை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது 2மே. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி போன்றவை கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி பாய்ஞ்சு வங்காள விரிகுடால வந்து கலக்கக்கூடியது தான் அந்த 4 ஆறுகளும். சரிங்களா? அதேபோல நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி. சபர்மதி ஆறும் ஒரு இருக்கு. சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதெல்லாம் வந்து பாருங்க மேற்கு நோக்கி பாய்ஞ்சு வங்காள விரிகுடால வந்து கலக்கும். சரிங்களா? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பொருந்தாதது எது? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பொருந்தாதது எது? அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது 2மே ஆப்போசிட்ல இருக்கு. 1 டெர்ம் மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் மகாநதி. மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் எங்கன்னு கேட்டாக்கா, சத்தீஸ்கர் மாநிலத்தில உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது. எங்க கிரியேட் ஆகுதுன்னா, ஷிகால வந்து கிரியேட் ஆகுதாம். ஸோ கரெக்ட் தான். ஸ்ரீநாத், டேலனு, சந்தூர், சிட்ராலா, கிட்குடி மற்றும் நன் போன்றவை மகாநதியின் முக்கிய துணை ஆறுகளாகும் என்பதும் சரிதான். 2மே சரி. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னா கோதாவரி ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்க கோதாவரி ஆறு. கோதாவரி ஆறு என்பது கரெக்ட். என்பது கரெக்ட். தீபகற்ப மகாராஷ்டிரா மாநிலத்தில் இது வந்து எங்க கிரியேட் ஆகுதுன்னு கேட்டாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் மாவட்டத்துல மும்பையில் கிடையாது நாசிக் மாவட்டம் இருக்கு இல்லையா அங்க வந்து கிரியேட் ஆகும். அங்கதான் வந்து கிரியேட் ஆகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து கிரியேட் ஆகுது என்பதும் கரெக்ட் தான். சரிங்களா? இந்த நதி விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? அது எதுன்னு கேட்டாங்க கோதாவரி. சரிங்களா? கோதாவரி தான் விருத்த கங்கா என்று அழைக்கப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இது வந்து கடைசியா ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. வங்காள விரிகுடால வந்து கலக்கும். சரிங்களா? வங்காள விரிகுடால கலக்கும். ஸோ 1, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. 2, 4 வந்து தப்பா இருக்கு. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. ஏ வந்து பாருங்க பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி போன்றவை நர்மதை ஆற்றின் துணையார்கள் ஆகும். கோதாவரி ஆற்றுடைய துணையார்கள் பொருந்தாது இது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோதாவரி ராஜமுந்திரிக்கு அருகில் ராஜமுந்திரிக்குனா ஆந்திர பிரதேஷ்ல கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரிக்கின்றன என்பது வந்து கரெக்ட். சரிங்களா?
ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளையாக பிரிக்கும் ஆறு எது? கோதாவரி. கொஸ்டின் நல்லா தெளிவா படிங்க. சரிங்களா? கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீரான கொல்லேரி ஏரி வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. கொல்லேரி ஏரி எந்த இதுல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து சரிதான். தீபகற்ப அமைப்பு 2வது பெரிய நதி எதுன்னு கேட்டாங்க கிருஷ்ணா நதி தான். ஃபர்ஸ்ட் கோதாவரி, அடுத்தது கிருஷ்ணா நதி. கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா, பெடவாறு போன்ற முக்கிய துணைகளாறு வந்து கொண்டது எதுன்னா கிருஷ்ணா நதி தான். இந்த நதி ஆந்திர பிரதேசன் வழியாக பாய்ந்து அம்சலா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது என்பதும் கரெக்ட் தான். ஸோ அனைத்துமே வந்து சரி. அனைத்துமே வந்து சரி. அடுத்து 71வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. காவிரி ஆறு. காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. காவிரி எங்க கிரியேட் ஆகுதுன்னா கர்நாடகால குடகு மலையில் தான் வந்து கிரியேட் ஆகுது. தலைக்காவிரியில வந்து உற்பத்தி ஆகுது என்பது கரெக்ட். இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது? நம்ம கங்கை நதி தான். நம்ம தென்னிந்தியாவில் பெய்யக்கூடிய கங்கை தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி காவிரி. காவிரி தான் வந்து தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி போன்ற துணையாற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா காவிரியின் துணையாறுகளாகும். இதுவும் வந்து கரெக்ட் தான். கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற புனித ஆற்றுகளை உருவாக்கிறது. ஆற்றுகளை வந்து கிரியேட் பண்ணது என்பதும் சரிதான். ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம சொல்லியிருக்கோம். தஞ்சையில் இருக்க ஸ்ரீரங்கப்பட்டினம் சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் ஆட்சி செய்த பகுதி இதுன்னு கேட்டாக்கா மைசூர் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம். சரிங்களா? அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனைத்துமே சரி. வாக்கியம் 1. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நர்மதை ஆற்றில் அமைந்துள்ளது. ஒகேனக்கல் வந்து நம்ம தர்மபுரியில் அமைஞ்சிருக்கு இல்லையா? அது நர்மதையில் இருக்கான்னு கேட்டாக்கா காவிரியில் வந்து இருக்கும். காவிரியில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. வாக்கியம் 2. காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளிக்கு முன் நம்ம திருச்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் இடத்துல வந்து கலக்குதான். எங்க கலக்குதுன்னு கேட்டாக்கா வங்கக்கடல்ல பூம்புகார் பிளேஸ்லாம் வந்து கலக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு, 2வது வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. நர்மதை ஆறு. நர்மதா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில் வந்து உற்பத்தி ஆகிறது. அமர்கண்டாக் பீடபூமி வந்து கிரியேட் ஆகுது என்பது கரெக்ட் தான். கேம்பே வளைகுடா வழியாக கேம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலை வந்து கலக்குது. நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி இது எல்லாமே வந்து அரபிக்கடலை கலக்கும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக நீளமான ஆறு இருந்தாலே நர்மதை ஆறு தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். ஃபர்னா, அலுன், ஹெரான், பஞ்சர், சக்கார், டவ்வா மற்றும் கோலார் போன்றவை நர்மதையின் துணையாறுகளாகும் என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தபதி நதி மத்திய பிரதேசில் உள்ள பெட்டூர் மாவட்டத்தில் முல்டா என்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ஆறுகள் அதனுடைய மாவட்டங்கள் இல்லை அதனுடைய மாநிலங்கள் கொடுத்துட்டு தவறானது எது சரியானது எது சரிங்களா? இப்படியும் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்படியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இப்படி கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாவட்டங்கள் மாநிலங்கள் நல்லா தெளிவாக படிங்க. கொஸ்டின்ஸ் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் நான் சொல்ல தான் முடியுமே தவிர உங்ககிட்ட வேற என்ன சொல்ல முடியாது. சரிங்களா? நல்லா தெளிவா படிக்க வேண்டியது உங்க கடமை. பின்பு கேம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடல் வந்து கலக்குது என்பதும் சரிதான். வாகி, கோமை, அருணாவதி, ஹன்னேர், நீசு, புரே, பஞ்சரா, போரி போன்றவை தபதி ஆற்றின் துணையாறுகளாகும் என்பதும் கரெக்ட் தான். தீபகற்ப இந்தியா ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஆகும். இது வந்து கரெக்ட் தான். உங்களுக்கு வந்து சபர்மதின்னு சொல்லி இங்க குடுத்துருக்க மாட்டாங்க. எங்க தெரியுமா வந்து குடுத்துருப்பாங்க? பின்னாடி அந்த பாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்கூல் புக்ல ஒரு பச்சை கலர் பாக்ஸ் வரும். ஆ லாஸ்ட்டா அந்த என்னன்னு கேட்டாக்கா, சும்மா ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு லைன் வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க. சபர்மதின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. மெயினா படிக்க வேண்டியது அதையும் பார்த்து தான் நீங்க படிக்கணும். சரிங்களா? அனைத்துமே வந்து சரி.
இரு மலைத்தொடர்களின் ஊடாக செல்லும் குறுகிய பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரு மலைத்தொடர்கள் ஊடாக செல்லும் குறுகிய பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கலிமுகம். அடுத்தது பொறுத்துக. நம்ம அதனுடைய நீளங்கள் ஆறுகள் எவ்வளோ வந்து நீளம் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். பொறுத்துக டைப்ல வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? பொறுத்துக டைப்ல வந்து குடுத்துருக்கேன். மகாநதி. மகாநதியோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 851 கிலோமீட்டர். இத வந்து கால வரிசைப்படி நீள வரிசைப்படி பொறுத்துக்கன்னு சொல்லி கூட குடுக்கலாம். இத வந்து பாத்தீங்கன்னா, நீள வரிசைப்படி பொறுத்துக அப்படின்னு சொல்லி கூட குடுக்கலாம். சரிங்களா? நீள வரிசைப்படி பொறுத்துகன்னு சொல்லியும் குடுக்கலாம். மகாநதி 851 மகாநதி 851 கோதாவரி பார்த்தீங்கன்னாக்கா 1465 கிருஷ்ணா நதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1400 காவிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 805 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 724 கிலோமீட்டர். நர்மதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13, 12 கிலோமீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் சரியான ஆன்சர். பி வந்து கரெக்ட்டா இருக்கும். அரபிக்கடல் கலக்கும் ஆறுகளில் தவறானது. அரபிக்கடல் கலக்கும் ஆறுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகாநதி வந்து தப்பு. கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு கேட்டாங்க. கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யமுனை. ஸோ அவ்வளோ